உலகில் எண்ணற்ற தீர்க்கதரிசிகள் உள்ளனர். அவர்களில் ஒருவர் பாபா வங்கா. இவரது கணிப்புகள் மிகவும் பிரபலமானது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் உலகில் நடக்கும் நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்துள்ளார். இதுவரை பாபா வங்கா கணித்துள்ள கணிப்புகள் உலகில் நிகழ்ந்துள்ளது. பாபா வங்கா தனது வாழ்நாளில் சுமார் 5079 தீர்க்க தரிசனங்களை செய்தார். அவற்றில் பல உண்மையாக நிரூபிக்கப்பட்டுள்ளன. பாபா வாங்கா பல்கேரியாவைச் சேர்ந்தவர். இவரது இயற்பெயர் வங்கேலியா பாண்டேவா திமிட்ரோவா. ஆனால் உலகம் முழுவதும் பாபா வாங்கா என்ற பெயரில் பிரபலமானார். 12 வயதில் கடுமையான புயலின் போது அவரது கண்களில் மணல் சிக்கியதால் அவர் பார்வையை இழந்தார். இதன் பிறகு எதிர்காலத்தை பார்க்கும் அற்புத சக்தியை பெற்றார். படிப்படியாக மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி அறிய அவரிடம் வரத் தொடங்கினர். அவர் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக தொடர்ந்து கணிப்புகளை செய்து வந்தார். இவரது கணிப்புகள் மிகவும் பிரபலமானது. குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த தாக்குதல், 2004 சுனாமி, நிலநடுக்கம், பூகம்பம், பிரிட்டன் யூரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறல் மற்றும் ரஷ்யா உக்ரைன் மோதல் போன்றவை பாபா வாங்கா முன்னரே கணித்து வைத்துள்ளார். இது பலரிடமும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாபா வாங்கா 2025ஆம் ஆண்டுக்காக கூறிய பல கணிப்புகள் ஏற்கனவே நனவாகிவிட்டதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கதாகும். தற்போது அக்டோபர் முடிந்து நவம்பர் மாதம் பிறக்கிறது. இன்னும் 2 மாதங்களில் 2026ஆம் ஆண்டு வருகிறது. ஒவ்வொரு புத்தாண்டிலும் பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இயற்கை பேரிடர்களும் சர்வதேச அளவிலான போர்களும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்பவர்கள் உண்டு. அந்த வகையில் வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டில் ரஷ்யா யுக்ரைன் போர் முடிவுக்கு வர வேண்டும். காசாவின் துயரம் போல இன்னும் ஒரு இனப்படுகொலை சம்பவம் நடைபெறக்கூடாது என்று பலரும் வேண்டிக் கொள்கின்றனர். இந்நிலையில் பாபா வங்கா சில விஷயங்களை ஏற்கனவே கணித்து பலரது வயிற்றில் புலியை கரைத்திருக்கிறார். இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம், போர் மேகங்கள் மறுபுறம் என ஒன்றுக்கொன்று பஞ்சம் இருக்காது என்பதுதான் இவரது கணிப்பு. வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டில் உலகை பாதிக்கக்கூடிய தொடர்ச்சியான பேரழிவுகள் ஏற்படும். அவை குறிப்பாக இயற்கை பேரழிவுகளாக இருக்கும். உலகின் சில பகுதிகளில் பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள் மற்றும் கடுமையான காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் ஏஐ பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடும். அது மனித குலத்தையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்று கணித்துள்ளார். எந்திரங்கள் மனிதர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் முக்கிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கலாம். இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள், நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் மனித உறவுகளின் இழப்பு பற்றிய கவலைகளை எழுப்புகின்றன. 2025இல் ஏஐ ஒருங்கிணைப்பின் விரைவான வேகம் அவரது எச்சரிக்கை பலிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வேற்றுக்கிரகவாசிகளுடனான மனிதகுலத்தின் முதல் உண்மையான தொடர்புக்கான சாத்தியக்கூறுகளை அவர் கணித்துள்ளார். ஒருவேளை இது உண்மையானால் அது மனிதகுலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். சொல்லப்போனால் இன்னும் துல்லியமாக வாங்கா 2026 நவம்பரில் வேற்றுக்கிரகவாசிகளுடனான முதல் தொடர்பு ஏற்படும். மேலும் பூமியின் வளிமண்டலத்தில் ஒரு பெரிய விண்கலம் நுழையும் என்று பாபா வாங்கா கணித்து வைத்துள்ளார். பாபா வாங்கா வேற்றுக்கிரகவாசிகளுடன் மக்களுக்கு தொடர்பு ஏற்படும் அல்லது வேறொரு உலகைச் சேர்ந்த மக்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் என கணித்துள்ளார். இதன் பின்னணியில் வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் விண்வெளி பயணத்தில் ஆர்வம் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சாதி போன்ற அமைப்புகள் முடிவுக்கு வரும் என்று பாபா வங்கா கணித்திருந்த நிலையில், இதனால் தோற்றம், நிறம், கலாச்சார கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மக்கள் வரும் ஆண்டுகளில் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. பாபா வங்கா கணித்தது போலவே பயோ பிரிண்டிங், மீளுருவாக்கம் ஆகிய மருத்துவ முன்னேற்றம் மற்றும் மனித உடலுக்கான செயற்கை உறுப்புகள் கொண்டுவரப்படும் என்ற கணிப்பை உண்மையாகியுள்ளன. அத்துடன் 2026ஆம் ஆண்டுக்குள் செயற்கை உறுப்புகள் உற்பத்தி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பாவின் மக்கள் தொகை 2025ஆம் ஆண்டுக்குள் குறைத்துவிடும் என்று பாபா வங்கா கணித்திருந்தார். அதன்படியே ஐரோப்பிய கண்டத்தின் திறப்பு விகிதம் வேகமாக குறைந்துள்ளதால் இந்த கணிப்பு நிறைவேற அதிக வாய்ப்புள்ளதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேபோல் 2033ஆம் ஆண்டில் கடல் மட்டத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என பாபா வங்கா கணித்திருந்த நிலையில், இது பலிக்கும் வகையில் காலநிலை மாற்றம் மற்றும் பனிப்பாறை உருகுதல் ஆகியவை நடந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இதனால் நிலப்பரப்பில் 7லிருந்து 8% வரை பாதிக்கப்படலாம். இதனால் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு நோய் தொற்று போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதாக என்று பாபா வங்கா கணித்துள்ளார். மேலும் சில பகுதிகள் நீரில் மூழ்கடிக்கும் சூழல் உண்டாகும் என்று கூறியுள்ளார். இதனுடன் எதிர்காலத்தில் ஒரு கடுமையான பேரழிவு ஏற்படும் எனவும், இதனால் சந்தைகள் சரிவுடன் தொடங்குவதுடன் உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது வேலையின்மைக்கு வழிவகுப்பதுடன்
கடன், பணவீக்கம் மற்றும் நிலையற்ற பொருளாதார அமைப்புகள் பற்றிய உலகளாவிய கவலைகளை இந்த தீர்க்க தரிசனம் பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதால் பலரும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இச்சூழலில் பாபா வாங்காவின் கணிப்புதலை நம்புவோருக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு பீதி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. லேட் பைபிள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி 2026ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய கடுமையான நிதி நெருக்கடி குறித்து பாபா வாங்கா அளித்துள்ள விளக்கம் மிகவும் விசித்திரமானதாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி உலகெங்கிலும் உள்ள டிஜிட்டல் மற்றும் பிசிக்கல் மணி சிஸ்டம்ஸ் இரண்டும் ஒரே நேரத்தில் சரிந்து போகும் என்றும் அதுவே இந்த பண நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்றும் இந்த கணிப்பு உண்மையாகும் பட்சத்தில் வங்கிகளின் நெருக்கடி, நாணய மதிப்பிழப்பு மற்றும் சந்தை பணப்புழக்க குறைவு போன்ற நிகழ்வுகளுக்கு வழிவகுத்து உலகளாவிய பொருளாதாரத்தில் அதன் தாக்கத்தை ஒரு சங்கிலி தொடர் போல ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது. 2026ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை உச்சம் தொடும் என்று பாபா வாங்கா கணித்துள்ளார். இது முதலீட்டாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக பொருளாதாரம் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் இச்சூழலில் இது ஒரு எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. பொருளாதார வல்லுநர்கள் பாபா வாங்காவின் கணிப்பை வழக்கம் போல் போலி அறிவியல் என்று கூறி நிராகரிக்கின்றனர். இருப்பினும் பலருக்கும் இந்த கணிப்பின் கால நேரம் ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் அளித்துள்ளது. ஏனென்றால் அண்மையில் சந்தையில் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள், தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் ஆகியவை பாபா வாங்காவின் எச்சரிக்கையுடன் ஒத்துப்போவதாக கருதப்படுகிறது. மூன்றாம் உலகப் போர் 2026இல் தொடங்கும். இதனால் உலக நாடுகளிடையே பதட்டங்கள் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி தைவானை சீனா கையகப்படுத்தும் என்றும் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான நேரடி மோதல் உண்டாகும். இவை 2025ஐ விட அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்று பாபா வாங்கா முன்கூட்டியே கணித்துள்ளார். உதாரணமாக போர் தொடர்பான விஷயங்களை எடுத்துக்கொள்வோம். 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய போர் ஒன்று தொடங்கப் போகிறதாம். அது கிழக்கில் தொடங்கும். படிப்படியாக உலகின் பிற பகுதிகளுக்கும் விரிவடைந்து செல்லுமாம். பின்னர் மேற்கு மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதில் மேற்கில் ஆதிக்கம் செலுத்துபவை என வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஓஷியானியா ஆகியவற்றை சொல்லலாம். உதாரணமாக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா ஆகியவை ஆகும். அதுவே கிழக்கில் ஆதிக்கம் செலுத்துபவை என ஆசியா, மத்திய கிழக்கு, கிழக்கு ஐரோப்பாவை சொல்லலாம். உதாரணமாக ரஷ்யா, உக்ரைன், சீனா, ஜப்பான், வடகொரியா, தென்கொரியா, இந்தியா, பாகிஸ்தான், ஈரான், இஸ்ரேல், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளை சொல்லலாம். அப்படி பார்த்தால் தற்போது ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர்தான் பெரிய தலைவலியாக தொடர்கிறது. பெரிய அளவில் பொருட்சேதமும் சர்வதேச வர்த்தகத்தில் கரும்புள்ளியாக இருந்து வருகிறது. ஒருவேளை இந்த போர் அடுத்த ஆண்டு விஸ்வரூபம் எடுக்குமா, இல்லை வளைகுடா நாடுகளில் ஏதேனும் பதட்டமான சூழல் உருவாகி போர் பதட்டம் அப்படியே காட்டுத்தீ பற்றிக் கொள்ளுமா என்ற கேள்வி எழுகிறது. இதற்கான பதில்களை காலம்தான் சொல்ல வேண்டும். பாபா வாங்காவின் கணிப்பை உற்றுநோக்கிய பலரும் சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த நாடு என்ற பெருமை பேசிக் கொண்டிருக்கும் அமெரிக்கா பின்னடைவை சந்திக்கும். அதன் நம்பர் 1 என்ற இடம் ரஷ்யாவின் கைக்கு வரும். சர்வதேச அளவில் ரஷ்யாவின் ஆதிக்கம் அதிகரித்து உலகின் வல்லமை பொருந்திய நாடாக மாறும் என்கின்றனர். ஆனால் பாபா வாங்கா உண்மையில் இக்கணிப்புகளை கூறியதாக உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இல்லை என்பதே நிதர்சனம். அதே சமயம் அமெரிக்கா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் அமர்ந்து பேசி சமாதான உடன்படிக்கைக்கு வந்தால் பெரிய அளவில் பதட்டம் ஏற்படுத்தும் சூழலை தவிர்க்கலாம் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகஸ்ட் 11, 1996 அன்று பாபா வாங்கா காலமானார். அவர் இறந்து பல தசாப்தங்களுக்கு பிறகும் அவரது கணிப்புகள் தொடர்ந்து விவாதப் பொருளாகவே உள்ளன. மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.